இந்தியாவின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பது வருத்தமளிக்கிறது எனவும், ஒரு நாட்டின் பிரதமர் இவ்வாறு செயல்படக்கூடாது என மலேசிய நாட்டின் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் பேசியுள்ளார். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் ராமசாமி. இவர் மலேசிய நாட்டின் பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சராக பதவி வகித்தவர். தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் வழிபாடு செய்வதற்காக சென்னை வந்தடைந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் பார்த்த தமிழ்நாடு இப்பொழுது இல்லை எனவும், நன்றாக வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்தியாவின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாகவும், ஒரு நாட்டின் பிரதமர் இவ்வாறு செயல்படக்கூடாது எனவும், மக்கள் அனைவரையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்று கூறினார். மலேசிய நாட்டில் தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதன் காரணமாக தனியாக ஒரு கட்சியை துவங்குவதற்கு திட்டமிட்டு பதிவு செய்துள்ளதாக கூறினார். அரசியல் பற்றி கேட்கும்போது பொதுவாக நான் பார்க்கும்போது தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு மிக பெரிய வளர்ச்சி என்று தான் நான் கூற முடியும். 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கும்போது, இன்றைக்கி குறிப்பாக நம்ம சாலைகள் எடுத்துக்கொண்டால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு மேம்பாட்டு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடர்பான பணிகள் சரியான முறையில் நடைபெறுகிறதா என அரசு அதிகாரிகளை அழைத்து சென்று விரைவில் நேரில் ஆய்வு செய்வேன் என அமைச்சர் சிவவி மெய்யநாதன் பேசியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் வைரிவயல் கிராமத்தில் ரத்தினக்கோட்டை ஊராட்சி, மூக்குடி ஊராட்சி, அழியாநிலை ஊராட்சி உள்ளிட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கி நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கலைஞரின் கனவு இல்லம் வீடானது வீடில்லாமல் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் எனவும், இந்த பணிகள் சரியாக நடைபெறுகிறதா என விரைவில் அரசு அதிகாரிகளை அழைத்து சென்று நேரில் ஆய்வு செய்வேன் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி கோட்டாட்சியர் மற்றும் அறந்தாங்கி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஒன்றிய கவுன்சிலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை, வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் MM நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சலா. இவர் அதே பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் நிலையில் வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது பள்ளியில் இருந்தபோது அவ்வழியாக சென்ற ஒருவர் வீடு திறந்திருப்பதாக சஞ்சலாவிற்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் சாவி கொண்டு பீரோவை திறந்து அதில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் நகை மற்றும் 70,000 மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து ஆசிரியை சஞ்சலா ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நான் அன்று வெளியே செல்லும் பொழுது என்னுடைய வீட்டை பூட்டை உடைத்து யாரோ பீரோவெல்லாம் உடைச்சி என்னுடைய நகை பணம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. 10 சவரன் நகை, கம்மல் 1-2 கிராமு, இத்தனை பொருட்களும் காணவில்லை. எனக்கு வழியில் சென்ற நபர் ஒருவர் பார்த்து உங்களுடைய வீடு திறந்திருக்கிறது அப்படின்ற தகவலை கொடுத்தாங்க. திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அகிலாண்டபுரம் மகாலட்சுமி நகரில் வசித்து வருபவர் இளஞ்செழியன். இவர் டிராக்டர் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு இவரது மனைவி கீழ் வீட்டிலும் இளஞ்செழியன் மற்றும் அவரது 2 மகன்களும் மாடியிலும் படுத்து உறங்கியுள்ளனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின்கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 30 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் மற்றும் உண்டியல்கள் என அனைத்தையும் திருடி சென்றுள்ளனர். காலையில் பூட்டு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளஞ்செழியன் பணம் மற்றும் நகை திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து சமயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் வீட்டினுள் புகுந்த மர்ம நபர்கள் சமையலறையில் இருந்த உணவை எடுத்து சென்று அருகில் உள்ள வயல்வெளியில் அமர்ந்து சாப்பிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தச்சூர் சித்தூர் சாலை அமைக்கும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தனர். சென்னை அடுத்த காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள அதானி துறைமுகத்தை பல்வேறு நகரங்களுடன் இணைத்திடும் வகையில் 6 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இந்த சாலை அமைக்கும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார்.
அதானி துறைமுகத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் சென்னை வெளிவட்ட சாலை, எல்லை சாலை, தச்சூர் சித்தூர் சாலை அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் பணிகளை முடித்து சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் உலக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இதனையடுத்து இந்த மாநாட்டிற்கு ஏராளமான முருக பக்தர்கள், ஆதீனங்கள் மற்றும் மடாதிபதிகள், தமிழ் அறிஞர்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பழனிக்கு வருகை தந்து மாநாட்டிற்கு செய்யப்படும் ஏற்பாடுகள் மற்றும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். இம்மாநாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்ட வருவாய்த்துறை மற்றும் திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். திருவாரூரில் டிப்பர் லாரி மோதி போட்டோகிராபர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் புதுக்காலனி விஜய் காலனியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் அமர்நாத். இவர் ஸ்டுடியோவில் போட்டோகிராபராக பணியாற்றி வருகிறார். மேலும் அப்பகுதியில் உள்ள ரைஸ் மில்லிலும் பகுதி நேர பணியாளராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் இன்று சன்னாநல்லூரில் இருந்து திருவாரூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நன்னிலம் அருகே கீழப்பனங்குழி என்ற இடத்தில் சாலையை கடக்கும் பொழுது எதிரே வந்த டிப்பர் லாரியின் மீது மோதி இருசக்கர வாகனம் லாரியின் அடியில் சிக்கிக்கொண்டு அமர்நாத் முன்பக்க டயரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து நன்னிலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்திரமேரூர் அருகே விஷநெடி மற்றும் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே வாலிபர் ஒருவர் அரசு மது பாட்டில்களை கொள்முதல் செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக காஞ்சிபுரம் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் சண்முக வடிவுக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதன் பேரில் சம்பவ இடத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது கருவேப்பம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் மது பாட்டில்கள் உடன் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து இவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 118 பாட்டில்களையும் மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அறிமுகம் இல்லாத நபர் போதை தரக்கூடிய திரவம் கொண்ட 10 பாட்டில்களை 100 ரூபாய் என இவரிடம் விற்பனை செய்துள்ளதாகவும், உத்திரமேரூர் அரசு மதுபான கடையில் சூப்பர்வைசர் தினகரன் மற்றும் சேல்ஸ்மேன் திருநாவுக்கரசு ஆகியோரிடம் கூடுதல் விலைக்கு வாங்கி வந்து விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோபிநாத் மீது வழக்கு பதிவு செய்தும் டாஸ்மாக் ஊழியர்கள் இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் விஷநெடி திரவத்தினை தாம்பரம் பகுதியில் விற்ற நபர் குறித்து மதுவிலக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.